குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் மென்சுரேஷன் எக்ஸசைஸ் நம்பர் 7.3ல தேர்டு சம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் எ சாலிட் சிலிண்டர் ஹூஸ் ஹைட் இஸ் 2.4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். ஒரு சாலிட் சிலிண்டர் அதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். அதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? எ கோன் ஆஃப் சேம் ஹைட்டு அண்டு சேம் டயாமீட்டர் இஸ் கேர்வ்டு அவுட்டுங்கிறான். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த சாலிட் சிலிண்டரை வச்சு நம்ம ஒரு கோனாக அந்த சிலிண்டரை மாற்றுறோம். அதோட சேம் ஹைட்டும் அதோட சேம் டயாமீட்டருக்கும் மாற்றுறோம். ஃபைண்ட் அவுட் த வால்யூம் ரிமைனிங் சாலிட் டு த நியரஸ்ட் சென்டிமீட்டர்னு கேட்டிருக்கான். அப்போ மீதி வந்து அந்த சிலிண்டர்லேருந்து கட் பண்ண கோனை விட்டுட்டு மீதி எவ்வளோ ரிமைனிங் இருக்குன்னு கேட்டிருக்கான். கொஸ்டின் சம் பாருங்க. இவன் எழுதிக்கங்க. லெட்டு ஹைட் ஆஃப் த சாலிட் சிலிண்டர், ஆல்ரெடி கொடுத்துருக்க சிலிண்டரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா h ஈக்குவல் டு 2.4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் ஆஃப் தி சாலிட் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ கொடுத்துருக்கான், d ஈக்குவல் டு 1.4 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஆஃப் சாலிட் சிலிண்டர் ஆர் இதில் வந்து பாதியா, அப்போ என்ன வரும், 1.4ல் டிவைடட் பை 2 போட்டோம்னா 0.7 சென்டிமீட்டர் வருங்களா. இப்போ அதுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு முழு சிலிண்டர் போட்டுக்கிறீங்க, அதோட ஹைட்டு வந்து 2.4 சென்டிமீட்டரு, அதோட டயாமீட்டர் 1.4 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ்னால் அதில் பாதி வந்துருக்குங்களா, 0.7 சென்டிமீட்டர். இப்போ இந்த சிலிண்டர்லேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த கோனை கட் பண்ணுறான். கோனை ரெடி பண்ணி கட் பண்ணுறான். இது தானே கோனை. அப்போ இந்த கோனை எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸ், இந்த ஏரியாவும் எவ்வளோ ஃப்ரீயாக ரிமைனிங் சாலிட் இருக்குன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் த சாலிடு ரிமைனிங் சாலிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர், முதல்ல சிலிண்டர் எவ்வளோ இருந்துச்சு அதிலேருந்து வால்யூம் ஆஃப் கோன் எவ்வளோ கோன் அதில் நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr²h. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் கோனுக்கு வந்து 1/3 πr²h. ஓகேங்களா? இதில் மைனஸ் பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரேடியஸ் ரெண்டுக்கும் காமன், அதாவது சிலிண்டருக்கும் காமன் கோனுக்கும் காமனுங்கிறனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேல்யூவை டோட்டலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளியில் காமனாக வெளியில் எடுக்கிறோம். எது, πr²h. ரெண்டோட ஹைட்டும் ஒரே தானே, அதனால் என்ன பண்ணுறோன்னா காமனாக எடுத்துக்கிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவில் πr²h எடுத்தோம்னா 1 மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னா πr²h எடுத்தோம்னா 1/3. ஓகேங்களா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பையோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 22/7 இன்ட்டு 0.7, மறுபடியும் இன்னொரு 0.7, ஏன்னா r² கொடுத்துருக்கோம், இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.4 ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் 1/3. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 7ஐயும் இந்த 0.7ஐயும் அடிச்சிங்கன்னா என்ன வரும், 0.1 வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் என்ன வரும் அப்படின்னா 22/7 இன்ட்டு 0.1 இன்ட்டு 0.7 இன்ட்டு 2.4 ப்ராக்கெட்டில் இந்த 3ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க, 3 - 1 டிவைட் பை 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 24 இருக்குது இல்லைங்களா, 3ஐயும் இந்த 2.4ஐயும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.8. ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் அப்படின்னா மறுபடியும் 22/7 இன்ட்டு 0.1 இன்ட்டு 0.7 இன்ட்டு 0.8 ப்ராக்கெட்டில் 2 மட்டும் வந்திருக்கும் இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 தான் ஆல்ரெடி கேன்சல் பண்ணியாச்சு இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 22வும் இந்த 0.1 என்னவா மாறும் அப்படின்னா 2.2ன்னு மாறிடும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது இதோட மறுபடியும் 2ஐ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4.4. நெக்ஸ்ட்டு இதோட இந்த 0.7ஐ மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 0.7ஐ மல்டிப்ளை பண்ணால் 3.08 கிடைக்கும். இதோட 0.8ஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.464 கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மல்டிப்ளிகேஷன் இந்த டெசிமல் பாயிண்ட் வைக்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா
4.4 into 0.7 into 0.8 கடைசியாக சிம்பிளிஃபிகேஷன் 2.464 சென்டிமீட்டர் கியூப் ஓகேங்களா. therefore volume of remaining solid அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 2.464 சென்டிமீட்டர் கியூப் ஓகேங்களா.